தற்போதைய அண்மை செய்தி. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. இறுதிச் சடங்கை ஒட்டி மாநகரில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின், கூடுதல் விவரங்கள் என்ன? கடந்த 1998ஆம் ஆண்டு கோவை நகரில் பல இடங்களில் தொடர்ச்சியாக வெடிகுண்டுகள் வெடித்தன. இதில் 58 நபர்கள் பலியானார்கள், பலர் காயமுற்றார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லுமா இயக்க தலைவர் பாஷா. இவர்தான் முதல் குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றம் சாட்டப்பட்ட இவர் தண்டனை பெற்ற கைதியாக கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று கடந்த 3 மாதங்களாக உடல்நலக்குறைவு காரணமாக இவர் பிணையில் அவர் வீட்டிலே இருந்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில்தான் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அல்லுமா தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் அல்லுமா இயக்க தலைவர் பாஷா நேற்று உயிரிழந்தார். அவரது உடல் உக்கடத்தில் இருக்கக்கூடிய அவரது மகன் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே தான் ஏற்கனவே பல சர்ச்சைக்குரிய பல்வேறு இந்தியாவை திரும்பி பார்த்த அந்த வழக்கில் முதல் குற்றவாளியான பாஷாவின் உடல் இன்று மாலை பூக்கடை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் மசூதியில் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக கோவை நகரில் ஏதும் பதட்டம் தணிக்கும் விதமாகவும் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக கோவை மாநகரில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் காலை முதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே தான் RAF எனப்படும் ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் எனப்படும் மத்திய அதிவிரைவு பாதுகாப்பு படையினர் இன்று கோவை மாநகர காவல்துறை அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்கள் மொத்தம் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அதிநவீன ஆயுதங்களுடன் நவீன ரக துப்பாக்கிகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கருவிகளுடன் இன்று கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு முழுக்க கோவை மாநகரில் எந்த விதமான பதட்டமும் ஏற்படக்கூடாது, மிகவும் அந்த பாதுகாப்பாக இறுதி நடைபெற வேண்டும் என்ற கோணத்தில் இவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கோவை மாநகரில் இருக்கக்கூடிய அந்த உக்கடம் பகுதியிலிருந்து பாஷாவின் உடல் எடுத்து செல்லக்கூடிய வழி முழுவதிலுமே இவர்கள் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.